அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நவ நாட்களிலே அன்னையினுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய வேளாங்கண்ணி மாதாவுடைய திருவிழாவிற்காக நம்மை தயார் செய்கிற நவ நாட்களிலே உங்களோடு என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று நான் செலெக்ஷனாக இருக்கின்றேன் என்றால், இன்னும் இருக்கின்றேன் என்றால், அன்னையினுடைய அருட்கரம். ஒரு முக்கியமான அனுபவத்தை என்னுடைய வேருக்கு நான் சென்று அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 1977 ஆண்டு மே மாதம் 23, 24 என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள். 23 இந்த ஆடையை, குருத்துவ ஆடையை, துறவர ஆடையை அணிந்த நாள். 24ஆம் தேதி முதல் வார்த்தை பாட்டு நாள். ஆனால் இந்த ஆடையை அணிந்த நாளிலும் அந்த ஒரு வாரம் தியான நாட்களிலும் நிறைய குழப்பங்கள். இது சலேஷ வாழ்க்கை என்னுடையது தானா, எனக்கு உரியதா, நான் இதிலே பிரமாணிக்கமாக இருப்பேனா என்றெல்லாம் பல குழப்பங்கள் அந்த வாரம் முழுவதும். ஆனால் அன்று அந்த உடை அணிந்த பிறகும் வெளியே போக எனக்கு காரணமில்லை. ஆனால் அந்த முதல் வார்த்தை பாட்டை எடுத்து அந்த முதல் அடி எடுக்க எனக்குள்ளே குழப்பம். இது எனக்குரிய வாழ்க்கையா? அன்னையரிடம் கேட்டேன். அன்னைக்கு 23ஆம் தேதி இரவு அம்மா அந்த சுரபத்தின் முன்னாலே, அந்த பீடத்தின் முன்னாலே முழந்தாளிட்டு ஜெபித்தேன். இது என்னுடைய வாழ்க்கை தானா? இது எனக்கு இல்லை என்றால் இந்த இரவு எனக்கு ஒரு தலைவலி, ஜுரம், இல்லைன்னா வயிற்று வலி ஏதாவது ஒன்று கொடுங்க, கான்க்ரீட்டாக ஒரு அடையாளம் கொடுங்க. அது வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, சித்தப்பா, சித்தி, அண்ணா, அக்கா எல்லாம் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்தாச்சு, உடையும் அணிந்தாயிற்று. இருந்தாலும் நீர் ஒரு அடையாளம் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த நாளும் வார்த்தை பாட்டு எடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு கான்க்ரீட்டாக ஒரு அடையாளம் கொடுங்க. ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட். ஜெபித்து விட்டு உருக்கமாக ஜெபித்து விட்டு சென்றேன். அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன். 5 மணிக்கே எழுந்துட்டேன். 6:45 தான் திருப்பலி. என்னென்ன மனதுக்குள்ள ஒரு குழப்பம். மீண்டும் 5 மணிக்கு அம்மா பீடத்து முன்னால் போய், சிறுவத்து முன்னால் போய் முழந்தாளிட்டு ஜெபித்தேன். இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் இருக்குது. ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க. இது இல்லை என்றால் நான் இப்போடு போகிறதுக்கு ரெடி. ஆனால் ஒன்று மட்டும், இந்த முதல் அடியை நான் எடுத்து வைக்க நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா என் வாழ்நாள் முழுவதும் என்னை நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது, நானும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அந்த பிரமாணிக்கம் நான் அந்த ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. எந்த அடையாளம் இல்லை என்றால் இந்த முதல் அடி எடுப்பேன். வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துங்கள் அப்படின்னு அன்றைக்கி ஜெபித்தேன். மீண்டும் ஒன்றும் தலைவலி இல்லை, வயிற்று வலி எதுவும் வரல. 6:45 லைனில் நிற்கும்போது கூட அந்த பீடத்தை சைடில் இருக்கும். அந்த பீடம் மாதாவுடைய பீடம் ஏற்காட்டில், இது ரெட்ரீட் ஹவுஸில். அதை பார்த்துட்டு சொன்னேன், இப்போ கூட சொல்லுங்கம்மா, ஒரு ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா உடனே டாய்லெட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கூட ஓடி போயிட்டு திரும்பி வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஜெபித்தேன். அன்றைக்கி எந்த தலைவலியும் இல்லை, வயிற்று வலியும் இல்லை, தலைவலியும் இல்லை. இன்று இந்த 48வது ஆண்டு இது. இந்த 48 ஆண்டுகளாக கரம் பிடித்து வழி நடத்துகின்ற அந்த அன்னை அன்று குழப்பமாக, சிறிய குழப்பம், பெரிய குழப்பம் இல்லை, வெளியே போகிறதுக்கு காரணமெல்லாம் இல்லை, ஆனாலும் ஒரு குழப்பமாக இருந்த நிலையிலும் அன்னையுடைய அருட்கரத்தை பார்த்து இந்த 48 ஆண்டுகளும் அந்த அருட்கரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எப்பொழுதும் அது என்னுடைய வேர். ஏற்காட்டுக்கு போகும்பொழுதெல்லாம், போன மாதம் அங்கே தியானத்துக்கு போகும்போது கூட ஏற்காடு அந்த இல்லத்திற்கு சென்று அந்த பீடத்தின் முன்னாலே முழந்தாளிட்டு மீண்டும் அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அன்று கரம் பிடித்த அந்த அன்னை இன்றும் என்னை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் வாழ்க்கையில் அனுபவித்தது, வாழ்க்கையில் நான் எடுத்த எல்லா அடிகளும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தால் நடந்தது என்பதை நான் ஆழமாக உணர்கின்றேன். முக்கியமாக நான் இந்த நிலையிலே இன்று இருப்பது பல்வேறு பணிகளிலே என்னை ப்ரொவின்ஷியல் தந்தையர்கள் அமர்த்தியது அல்லது என்னையே ப்ரொவின்ஷியலாக சபை மாற்றியது எல்லாமே எனக்கு தகுதி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அன்னையினுடைய அந்த அருட்கரம், தீபமாக இருந்தாலும் சரி அல்லது
சிகா பணியாக இருந்தாலும் சரி, அல்லது செமினரி இல்லை தந்தையாகவும், இந்திய ஆயர் பேரவைக்கு மறைக்கல்வி துறைக்கு செக்ரட்டரியாக இருந்த காலமும், அல்லது ப்ரொவின்ஷியலாக இருந்த காலமும், அல்லது ரோமையிலே அகில உலக பழைய மாணவர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்த நேரங்களும் சரி, பல்வேறு பணிகள். இது எதுவுமே நான் தகுதி உள்ளவன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஒவ்வொரு படியையும் ஆண்டவர் எவ்வாறு என்னை உயர்த்தி இருக்கின்றார், பல்வேறு நம்முடைய சபை தலைவர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக. ஆகவே இன்று இந்த வாரங்களிலே, இந்த நாட்களிலே நானும் அன்னைக்கு விழா எடுக்கின்ற நாட்கள், அன்னையை பற்றி சிந்திக்கின்ற நாட்கள், அன்னைக்கு நன்றி கூறுகின்ற நாட்கள். மீது இரண்டாவது, மிக ஆழமாக என்னுடைய பணி வாழ்க்கையிலே, முக்கியமாக தீபகத்திலும் ப்ரொவின்ஷியலாக இருக்கும் பொழுதும், அல்லது பெக்கி ரொம்போஸ்கோ பூந்தமல்லியிலே இல்ல தந்தையாக இருந்த அந்த நாட்களும், முக்கியமாக சுற்றுப்புறத்தில் இருந்த ஏழை பிள்ளைகளுக்கு எடுத்த அந்த மாலை பள்ளிகள், மற்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா, தொன்போஸ்கோ காட்டிய அந்த அன்னையினுடைய பக்தி, அதனுடைய ஆழத்தை நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், அன்னையின் மேலே பக்தி வையுங்கள், புதுமைகளை காண்பீர்கள். தீபத்தில் 9 ஆண்டுகளும் சரி, அல்லது ப்ரொவின்ஷியலாக இருந்த நம்முடைய மறை மாநிலம் முழுவதும் பல்வேறு புதுமைகள். எத்தனை நாட்கள், முக்கியமாக ப்ராவின்ஸ்லேயும் முதல் ஆண்டு எல்லா அப்போது இருந்த கடன்கள்லாம் முடித்த பிறகு 5 ஆண்டுகள் எஃப்டியில் போடுறதே இல்லை காசு. ஆனால் எப்பப்போ எந்தெந்த இது தேவையோ பல்வேறு கல்லூரிகளை கட்டி எழுப்பினோம், பள்ளிகளை கட்டி எழுப்பினோம், துறவற மடங்களை கட்டி எழுப்பினோம், இறையியல் கல்லூரி கட்டி எழுப்பினோம். எவ்வளோ ஏழை பிள்ளைகளுக்கு பணி, ஆனால் காசு இல்லாமல். தொன்போஸ்கோ சொன்ன அந்த வார்த்தை, ஆனால் எப்பொழுது நமக்கு வேண்டுமோ, எங்களுக்கு வேண்டுமோ, அருமையாக அந்த பணிக்காக எப்பொழுதுமே அவருடைய பண உதவி வந்து கொண்டே இருந்ததை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். பல அனுபவங்கள். ஆனால் இப்போ குறுகிய நேரத்தில் ஒன்றா நிறைய சொல்ல முடியாது. ஆனால் முழுமையாக அன்னையினுடைய அந்த அருட்கரம் இப்பொழுதும் சிகாவிலும் தேவையானது எல்லாம் ஏதோ ஒரு வழிமுறையிலே வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அன்னையினுடைய பக்தியிலே ஆழமாக வளரும்போது, உறவிலே வளரும்போது நாம் புதுமைகளை காண்போம் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். தொன்போஸ்கோ கூறிய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அது செயலாக்கமாக மாறி இருப்பதை நான் பார்க்கின்றேன். அன்னையின் மேலே பக்தியை வைப்போம், அன்னைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் உலக அளவிலே இருக்கும் பொழுதும் எந்த நாடுக்கு சென்றாலும், 40 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். எந்த நாடு சென்றாலும் பழைய மாணவர்கள் இயக்க அந்த மீட்டிங்கெல்லாம் முடிந்த பிறகு அங்கே இருக்கின்ற அன்னையினுடைய திருத்தலத்திற்கு எப்பொழுதுமே செல்வதுண்டு. அந்த திருத்தலத்திலே அன்னையினுடைய பக்தி அங்கு சலீஷர்களுக்கு எவ்வாறு நிறைய புதுமைகளை செய்து கொண்டு என்பதை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு இளையோரை, அன்பு சிறிய செல்ல பிள்ளைகளே, நாம் எல்லோரும் அன்னையினுடைய பிள்ளைகளாக வளரவும், அன்னை போல வாழவும், அவளுடைய அருளை நாடுவோம். இந்த விழா, அன்னையினுடைய பிறப்பு விழா, வேளாங்கண்ணி மாதா விழா, ஆரோக்கிய அன்னை விழா, நம் எல்லோருக்கும், நம் குடும்பங்களுக்கும் நல்ல உடல் நலத்தையும், மன அமைதியும், வாழ்க்கையிலே மன நிறைவையும், வாழ்க்கையிலே வெற்றியும் நிறைய அளிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் ஜெபியுங்கள். ஆரோக்கிய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.